Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சூப்பர் சாஃப்டான பால் போலி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி மைதா சீனி தான் யூஸ் பண்ணி செய்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இல்லை கோதுமை மாவில் நீங்கள் வெல்லம் சேர்த்து கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்து விட்டுக்கணும். இதில் 1/2 கப் அளவுக்கு பால், கட்டியான பால். நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருந்தீங்க, ஹோல் மில்க் எடுத்திருந்தீங்கன்னா காய்ச்சணும்னு அவசியம் இல்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். பசும்பால் மாதிரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நல்லா காய்ச்சி ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பதம் பார்த்திங்கன்னா நம்ம தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு தூக்கி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் சோடா உப்பும் சேர்க்க வேண்டாம். ஒரு 6 டேபிள் ஸ்பூன்லேருந்து 8 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் துருவல், ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவலாக இருக்கணும். அதில் கொஞ்சமாக உடைச்ச முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கிறேன். நட்ஸ் எல்லாம் நம்மளுடைய விருப்பம் தான். உங்கள் குட்டீஸ்க்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சீனி சேர்த்துருக்கேன். இது இனிப்பு கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம 6 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலுக்கு 3 டேபிள் ஸ்பூன் சீனினா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு நல்ல இனிப்பு பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. சீனிக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை, ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிட்டா நம்ம உடனே செய்ய ஆரம்பிச்சிடணும். ரொம்ப நேரம் வச்சுருந்தா நமக்கு சீனி இலக்கி கொடுத்துரும். நான் இன்றைக்கி இரும்பு தோசைக்கல் தான் எடுத்திருக்கேன். பொதுவாக நான்ஸ்டிக் கல்லோட இரும்பு தோசைக்கல் இதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம மெல்லிசாக பரத்திக்கலாம். நல்லா உங்களுக்கு மெல்லிசாக பரத்த வருங்க. இது சட்டுன்னு வெந்துடும். லேசாக கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நான் நெய்யை உருக்கி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல வாசமாக இருக்கும். ஒரு 30 செகண்ட்லேயே வெந்துடும். இதை திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப ப்ரௌனாலாம் வராது, லேசான ஒரு கோல்டன் கலர் வந்தால் போதும். அடுத்த பக்கமும் ஒரு 20 செகண்ட் வச்சுருந்தாலே போதும், வெந்துடும். இதை திருப்பி விட்டுட்டு நடுவில் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூர்ணத்தை வச்சுக்கணும். பரத்தி விடணும் இல்லைங்க, ஒரு லேயர் மட்டும் நீளமாக வச்சா போதும். வச்சுட்டு தோசை திருப்பி வச்சு 2 பக்கமும் மடக்கி விட்டுட்டா நம்ம சீனி அதில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த போலியில் உள்ள சூட்டுலேயே அந்த சீனி இலக்கி அதில் பிடிச்சிக்கும். இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு தான் நீங்கள் அழுத்தி விடணும் இல்லை, லைட்டாக அந்த தோசை திருப்பி வச்சு அழுத்தி விட்டாலே உங்களுக்கு ஒட்டி பிடிச்சிக்கும். லேசாக 2 பக்கமும் நெய் தடவிட்டு நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையும் செஞ்சுக்கலாம். இந்த பால் போலி பார்த்திங்கன்னா சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது அப்படியே ப்ளெயினாகவே சாப்பிட்லாம், இல்லை இதை 2 பக்கமும் ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஒரு பொட்டலம் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். பசங்களுக்கு கடித்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நம்ம பாதாம் மில்க்கு நல்ல கட்டியாக காய்ச்சின பால் அதை இதில் மேலே ஊற்றி கூட நம்ம ஸ்பூன் வச்சு கட் பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் நம்ம பால் விட்டு பிசைஞ்சிருக்கிறதுனால இதுவே மெத்து நல்ல சாஃப்டாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.